வாங்க மாப்பிள்ள, வாமா. மணிகண்ட வீட்டுக்கு வந்துட்டானப்பா? இல்லம்மா, இன்னும் வரலம்மா. வரலையா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், உங்க தம்பி சரவண ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் உங்க வீட்டுக்கு வந்தா உடனே சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்லன்னா அவருக்கு தான் ஆபத்து. என்ன சார் சொல்றீங்க? சரவண ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? ஆமா மேடம், ஏற்கனவே கம்பெனி படத்தை கையாடல் பண்ணிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. அவர் எப்படி மிஸ் ஆனார்னு நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். இன்கேஸ் அவர் உங்களை யாரையாவது கான்டாக்ட் பண்ணா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல சார், என் தம்பி அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவனை வேற யாராவது கடத்திருக்கணும் சார். நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் சார். கண்டிப்பா செக் பண்றோம். என்னாச்சு புனிதா? அப்பா, போலீஸ் என்னக்கா சொன்னாங்க? அம்மாவை காணுமா? ஐயோ, அம்மா எங்கக்கா போனாரு? தெய்வான, இங்க பாரு. அம்மா அழாதம்மா, இங்க பாருங்க. இந்த மணி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். இரு, நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி வைக்கிறேன். அண்ணி, மணி மாமாவை என்ன வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ அமுதா, பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அப்படி இருந்தா மாமா என்கிட்ட சொல்லிருப்பாரு. புனிதா, கபிலன். மாமா, என்னாச்சு மாமா? சொல்லவா, நீங்கடா இங்க? மாமா, மாமா, என் பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? மாமா, இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க மாமா. இருக்கட்டும்டா, நீ எவ்வளவு பாத்தமா இருக்க? மாமா, ஒரு முக்கியமான விஷயம் மாமா. இங்க நம்ம வீட்டுல நடந்த குழப்பம் எல்லாத்துக்குமே எங்க அப்பா தான் காரணம். உங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க வல்லவன்? ஆமா கபிலன், ஆபீஸ் பணத்தை சரவண கையாடல் பண்ணிட்டதா சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணமே எங்க அப்பா தான். மாமா, நாச்சிமுத்து மாமா அப்படி என்ன பண்ணாரு? புனிதா, அவர்தான் சரவணனுக்கு இந்த ஐடியாவே போட்டு கொடுத்திருக்காரு. கடைசியில அந்த 5 கோடி ரூபாய வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. புனிதா, அது மட்டும் இல்ல, எங்க அப்பா மணி சரவண 2 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் திருப்பி உன்னை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காரு புனிதா. என்னடா சொல்ற? உங்க அப்பா புனிதாவை கொலை பண்ண பிளான் பண்ணாரா? இது கேட்ட சும்மா வருதீங்க? கபிலன், இல்ல கபிலன், அவர் அப்படியே ரூம்ல அடைச்சு வச்சுட்டு நேரா உங்க வீட்டுக்கு போய் புனிதாவோட மாமா கிட்ட நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த. அவரும் உங்க அப்பாவும் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி கவனமா இருக்க சொன்னாங்க. அப்போ இனி நாம சரவணனை பத்தியோ மணிகண்டனை பத்தியோ கவலைப்பட தேவையில்லை புனிதா. கபிலன், நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன என்ன புனிதா, எப்போ உங்க தம்பிங்கன்னு சொன்னவங்க உங்களை கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டாங்களோ, இதுக்கு மேல அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அக்கா, கண்டிப்பா மாமா இத பண்ணிருக்க மாட்டாருக்கா. அவருக்கு உங்க மேல வருத்தம் இருக்கு. ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாரு. அண்ணி, நீங்க தான் என் மாமாவை காப்பாத்தணும். உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்ல? நேத்து வரைக்கும் புனிதாவை திட்டிட்டு இன்னைக்கு அவகிட்டே வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றீங்க. நடந்தது என்னன்னு தெரியாம மாமா மேல நம்ம கோவப்பட முடியாது. முதல்ல மாமா தான் சரவணனையும் மணிகண்டனையும் கடத்தினாரா நம்ம தெரிஞ்சுக்கணும். மாமாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு கபிலன். எப்படியாவது உங்க மாமா கிட்ட பேசி 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துங்க. அழாத அமுதா, என் தம்பிங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க. நான் பெரியசாமி மாமாக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேக்குறேன். மாமா. அப்படி புனிதா, நான் உன்னை பார்க்கலாம்னு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்ன பாக்குறதுக்கா? ஆமாம்மா, வல்லவன் வந்து நாச்சிமுத்தோட சேர்ந்து மணிகண்டனும் சரவணனும் உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கிறதாக சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு மகாலிங்கம் கோவமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அவன் போனதுல இருந்து எனக்கு இங்க இருக்க பதட்டமாவே இருக்குமா. ஐயோ மாமா, நீங்க பதட்டப்படாதீங்க. என்னம்மா, நான் எப்படிம்மா பதட்டப்படாம இருக்க முடியும்? ஒரு பக்கம் ஓ வாழ்க்கை, இன்னொரு பக்கம் என் பொண்ணோட வாழ்க்கை. மணியோட பழக்கம் சரியில்லைன்னு எத்தனை தடவை நானே அவனை திட்டிருப்பேன். இப்படி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமுதா அவ வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டாளே. அம்மா,
நீ கொஞ்சம் கவனமா இருமா. மாமா நான் கவனமா தான் இருக்கேன். மாமா மாமா ஏதாவது சொல்லிட்டு போனாரா? மகாலிங்கத்தோட மொத்த கோபமும் மரகதம் மேலதான் இருக்கு. மரகதம் சொல்லித்தான் சரவணனும் மணிகண்டனும் நாச்சியும் உன்னை கொலை பண்ண அலைகிறாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தான். அவங்கள சும்மா விட மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொன்னாமா. மாமா ஹாஸ்பிட்டல் போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலம்மா. என்னோட புனிதாவையே கொலை பண்ண நினைப்பீங்களா? நீங்க அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு அவன் கிளம்பி போனாமா. மாமா இந்த மணிகண்டனும் இன்னும் வீட்டுக்கு வரல. ஹாஸ்பிட்டல்ல சரவணனையும் காணோம்னு சொல்றாங்க. சரி மாமா, நான் அப்புறமா கால் பண்றேன். எதுக்கு எங்களை கட்டி போட்டிருக்கீங்க? வேற எதுக்கு? நம்ம உயிரோட இருந்தா புனிதாவுக்கு சொத்து கிடைக்காதுன்னு நம்ம சாகடிக்க பிளான் பண்ணிருக்காண்டா. ஐயோ, இதெல்லாம் புனிதாவோட பிளான் தானே? டேய், உங்களை எல்லாம் கடத்தணுங்கிறது என் லிஸ்ட்லயே இல்லடா. உங்க திட்டம் தெரிஞ்சுதான் இதுக்கு மேலே உங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு தூக்கிட்டு வந்தேன். நாங்க என்ன பண்ணோம்? ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. விடுறதா? எப்ப என் புனிதாவுக்கு உங்களால் அவ உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதோ, இனி உங்களை நான் உயிரோட விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னடா இப்படி மிரட்டினா நாங்க பயந்துருவோம் நினைக்கிறியா? இந்த ஆள் சும்மா மிரட்டுறான் சரவணா. இவனால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் சும்மா இருடா. இது பொம்மை டைம் பாம்டா. நம்மள பயமுறுத்த கட்டி வச்சிருக்கான்டா. நீ பயப்படாத சரவணா, பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீங்க பயப்படாம இப்படியே இருங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான், அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட. 5 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு கல்லு மாதிரி உட்காந்துருக்கானே இவனு இருக்க மாட்டான். உங்ககிட்ட எல்லாம் பேசி என் டைமை வீணாக்க நான் விரும்பலடா. கடைசியா உங்க வீட்டுக்கு நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா பேசுங்க. அத நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. ப்ளீஸ்ங்க, புனிதாக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏண்டா, உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அப்படியே உங்க அம்மா மரகத மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டியாடா. பணத்துக்காக நீயும் இவனும் நாச்சிமுத்து கூட சேர்ந்து என் புனிதாவை கொலை பண்ணணும்னு நினைக்கல. ஏய், நீ அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால ஒரு ஏதாவது சொல்ல போற. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.